இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு 5 சம்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக இருந்த 5 சம்ஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அகெயின் சொல்கிற மாதிரி இன்னும் 1 இயர் இருக்குது, நம்ம மேக்ஸ் வந்து கிட்டக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. இது வந்துட்டு நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 1 வீக்கில் இல்லைனா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 சம்ஸ் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து அந்த டைம் வந்து 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம சூப்பராக எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, சம்ஸ்குள்ள போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? இந்த சம் பாருங்க. இஃப் A is equal to 26 அப்படின்னு SUN is equal to 27 then cat is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ 1 செகண்ட். கொஸ்டின் இதுதானே குடுத்துருக்காங்க. ஃபைன். கொஷின் கொடுத்துருக்காங்க, விசிபிளாக இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்னை கண்டுபிடிச்சிடலாங்களா? என்ன பேட்டர்னில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏ வந்து 26ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். அப்போது நம்ம எப்போ 26 வரும்? 27லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 26. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த பேட்டர்னான்னு ஷோராக நெக்ஸ்ட்டு வச்சு கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ என்னது? S19. ஏபிசியில் எஸ் சீரியஸ் 19. யூக்கு என்ன வரும்? யூ வந்து 21. எண்ணுக்கு வந்து 14. கரெக்டாக இது நமக்கு ஷியோராக தெரியணும் இல்லையா? ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம்னா ஏபிசிடி சீரியஸ் நமக்கு நல்ல பை ஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த எல்லா நம்பரையும் நம்ம 27லேருந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ பேட்டர்ன் செக் பண்ணுறோம். இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதே பேட்டர்னை இந்த கேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 27 minus 19 என்ன வரும்? 8, ரைட்? 27 minus 21 is equal to 6. 27 minus 14 is equal to 13. Am I right? So while add this 8 plus 6 14. 14 plus 13 அப்போ 27 வந்துடுச்சா? 427 வந்துடும் நமக்கு. அப்போது நம்ம போட்டிருக்க பேட்டர்ன் கரெக்ட். இப்போ நம்ம கேட்டு கண்டுபிடிக்கலாமா? ஸோ C8T கேட்டு. ஸோ எல்லா நம்பருடைய சீரியஸை 27ல் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்குமே 27 27 27 போட்டேன். 27 சியுடைய சீரியஸ் என்ன? 3, ரைட்? ஏவுடைய சீரியஸ் 1, டியுடைய சீரியஸ் 20, T20 ஞாபகம் வச்சுக்கோங்க. T வந்து 20, T20. 27 minus 3 எவ்வளோ? 24. Am I right? 27 minus 1 எவ்வளோ? 26. Again 27 minus 10 20 எவ்வளோ? 7. So 6 plus 4 10, 10 plus 7 17, remainder 1 and remaining 1 and 4 plus 1 5. So for the answer for this is 57. ஸோ இதோடைய சீரியஸ் நம்பர் எடுத்து அதில் வந்து 27 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருது? ஆன்சர் அழகாக கிடைச்சிருது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் சம் வந்துட்டு ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் சீரியஸ்லி ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியும் நம்ம ரொம்ப டஃப்பாக தான் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபைன். DFGHI அண்ட் எம் ஆர் சிட்டிங் இன் ஏ ரோ. ஓகே, ஒரு ரோவில் உட்காந்துருக்காங்களாம். அதில் எத்தனை பேர்? 2 4 6 மெம்பர்ஸ். அப்போது யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. அப்போ 6 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது. ஐ அண்ட் எம் ஆர் இன் த சென்டர். ஐ அண்ட் எம் சென்டர்னா யார்? இவங்க தான். ஓகேங்களா? ஐ அண்ட் எம். மேம் இங்கே ஐ இங்கே எம் தான் வருமா? இங்கே எம் இங்கே ஐ வருமா? தாராளமாக வரலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்த கேஸ்க்கு இன்னொன்றுக்கு போகலாம். ஐ அண்ட் எம் ஆர் சென்டர் போட்டாச்சு. எஃப் அண்ட் டி ஆர் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்டு. எஃப் வந்து பிகினிங்லேயும் டி வந்து எண்ட்லேயும் இருக்கா. பட் இங்கேயும் நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த எண்டில் இதை பிகினிங்காக வச்சுக்க கூடாதானா? அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் நம்ம இந்த ஒரு சீரியஸாக போயிட்டு இதை செக் பண்ணுவோம், கரெக்டாக செட் ஆகுதானே. ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. டியுடைய லெஃப்டில் தான் யார் இருக்காங்களாம்? ஜி இருக்காங்களாம். தென் ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த ரைட் ஆஃப் எஃப். நமக்கு டி இருக்குது, யார் யாரெல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். டி இருக்குது, எஃப் இருக்குது, ஜியும் வந்தாச்சு, ஹெச் மட்டும் தான் வரல. அப்போ கண்டிப்பாக ஹெச் வந்து இங்கே தான் வரும். அப்போ எஃப்டைய ரைட்டில் யார் இருப்பாங்க? H is sitting on the right of F. Therefore, the answer is H. ஓகே, அப்போ நம்ம எடுத்திருக்க இந்த கேசஸே இந்த கொஷனுக்கு அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஹெச். செக் பண்ணிடலாமா ஆன்சர்? ஸோ ஆன்சர் இஸ் ஹெச். கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷின் நீங்களே சொல்லிடுவீங்க ஈஸியாக. இது நமக்கே தெரியும். சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சக்ஸஸர்னால் அடுத்தடுத்த நம்பர்ஸ், ப்ரெடிசஸர்னால்
ப்ரீவியஸா இருக்கிற நம்பர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கும். சரிங்களா? எத்தன பேர் இருக்கு? அப்ப ஏதோ 2 பேர 2 பேர் 2 பேர பார்க்க போறோம். ஹவ் மெனி பேர் ஆஃப் சக்சஸிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்த நம்பர் தான் பார்க்கணும். ஹேவ் எ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஈச். அதாவது இப்போ ஒரு நம்பர் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பருடைய அடுத்தடுத்த நம்பரு 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ஷன். மைனஸ் பண்ணா எனக்கு 2 வரணும் அப்படின்னு இருக்கான். செக் பண்ணலாமா இந்த நம்பர்ல? 6 மைனஸ் 4 2. ஓகேவா? ஒரு 2 வந்துடுச்சு. 4 மைனஸ் 1 2 இல்ல 1 மைனஸ் 2 நமக்கு அப்படியே பார்த்துட்டே வரலாமா? 8 மைனஸ் 7 1 7 மைனஸ் 4 2 3 வரும். 4 மைனஸ் 2 2 வருமா? திரும்பவும் இந்த 4 மைனஸ் 2 2வா? 5 மைனஸ் 3 2 வருமா அகைன்? வேற எங்கன்னா 2 வருதான்னு பாருங்க. எங்கேயும் வராது. டிஃபரன்ஸ் வந்து 2 அவ்வளோதான். அடுத்தடுத்த நம்பர் தான் பார்க்கணும். இப்படிக்கு பின்னாடிக்கு போகக்கூடாது. ஏன்னா சக்ஸஸிவ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ டோட்டலி 3 பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். 1 இஸ் 6 4 4 2 5 3. இந்த பேர்லாம் எனக்கு 2ன்றது டிஃபரன்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலி ஐ காட் அ 3 பேர்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 3. ரைட்? ஆன்சர் இஸ் 3. செக் பண்ணிக்கலாமா ஆன்சரை? ஸோ ஆன்சர் இஸ் 3. ஓகே. ஓகே. இந்த சம் பாருங்க. பேட்டர்ன் சம்ங்க. மேக்ஸிமம் இந்த சம் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணினாலே ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா? ஸோ செக் இட். என்ன சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறான். இங்கே என்ன நம்பர் வரும்? அடுத்த நம்பர் என்ன வரும்? 0 2 24 252 3120. கண்டிப்பாக வந்துட்டு எதையோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி. ஏன்னா வெறும் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா 0 இன்ட்டு 2 0 எனிதிங் 0 இருக்கும். அப்போ ஓகே. நான் செக் பண்ணிவிட்டு ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டைரக்ட்லி. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா n பவர் n மைனஸ் n. ஓகேவா? அதுதான் இந்த வேல்யூஸ். n பவர் n. ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன்? 1 எடுக்கிறேன். 1 வந்து n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வைக்கிறேன். 1ன்னு வச்சா என்ன ஆகும்? 1 பவர் 1 மைனஸ் 1. 1 பவர் 1 இஸ் 1 1 மைனஸ் 1 இஸ் 0. 0 வந்துருச்சா? அகைன் என்னோட வேல்யூ 2ன்னு வைங்க. 2 பவர் 2 மைனஸ் 2. 2 power 2 is 4. 4 minus 2 is 2. Am I right? Again the series is done. 3 power 3 minus 3. ஏன்னா n power n னா என்ன எடுக்கிறீங்களோ அதே என்ன தான் நம்ம எல்லா இடத்துலையும் இங்கேயும் n தான் இருக்குது, இங்கேயும் n தான் இருக்குது, இங்கேயும் n தான் இருக்குது. 3 power 3 is 3 3s are 9, 9 3s are 27. 27 minus 3 is equal to 24. So next pattern is also done. Then is 4 power 4 minus 4. 4 4s are 16, 16 4s are 64, 64 4s are 256 minus 4 is equal to 252. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம்னா மினிமம் நான் சொல்கிறேன் 25 to 30 ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், 25 கியூப்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். அடுத்து 3120 என்னவா இருக்கும்? சிமிலர்லி 5 பவர் 5 மைனஸ் 5ஆக தான் இருக்கும். 5 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி 3125 மைனஸ் 5 என்னும் போது ஆன்சர் இஸ் 3120. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் 5 பவர் 5 செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? 6 பவர் 6 மைனஸ் 6 தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி 6 பவர் 6 இஸ் 46656 வரும். அதில் நம்ம 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 46650 கிடைக்கும். therefore the answer is B. 46650. So pattern first கண்டுபிடிச்சிருங்க. Then it is easy to find the answer. So the next given series is 46650. ஓகேவா? காட் இட்? ஆன்சர் இருக்கா? 46650 ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் the given series 1 plus 3 plus 5 plus odd number series up to 55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ we know the first நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வெரி ஈஸி. லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 போடுங்க. லாஸ்ட் டேர்ம் என்ன? 55 ப்ளஸ் 1 divided by 2. 55 plus 1 is 56. 56 divided by 2 in 28. Am I right? Square this 28. 784 is the answer. Okay, find the sum of odd number series கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பரை எடுத்து +1 divided by 2 பண்ணுங்க. ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ். ஓகே, therefore answer is 784. ஸோ டோட்டலி 5 சம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கொஷின் பேப்பர்லேயே கேட்டிருக்கிற அடுத்த 5 சம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ மேக்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அட் எ டைம்ல ஒரே நாள் உட்காந்து இல்ல நம்ம காலேஜ் படிக்கும்போதோ, ஸ்கூல் படிக்கும்போதோ எக்ஸாம் முன்னாள் நாள் நைட் உட்காந்து படிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம, இப்போ இந்த வீடியோ பார்க்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு ட்ராவலிங் பண்ணும்பொழுதோ, இல்ல வீட்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்கன்னா, அப்போ நீங்க போட்டுட்டு ஒன்ஸ் பார்க்கலாம். இல்ல நான் உட்கார்ந்துருக்கேன்னா, ஒரு நோட் எடுத்து இத பார்த்த பிறகு ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் சம்ஸ், இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு ஹால்ஃப் ஆஃப் த சம்ஸ் வந்து நம்ம கம்மிங் எக்ஸாம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே பேட்டர்ன்ல. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.